ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்சர்லாந்தில ஒரு ஹால்ஃப் டே ஃபுல்லா டிட்லிஸ் மவுண்டைன் பார்த்துட்டு, அங்கேருந்து ட்ரெயின்ல இறங்கி வரோம். பாருங்க ட்ரெயின் எப்படி இருக்குது பாருங்க. ட்ரெயின் ஸ்டேஷன் எல்லாமே மலைய கொடைஞ்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. அதில வந்துட்டு, அங்க வந்து அந்த வியூ பாயிண்ட்ட பார்த்துக்கிட்டே லஞ்ச் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. லஞ்ச் வந்து நம்ம இந்தியன் டைப்பு தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ரசிச்சு, ருசிச்சு எங்க 33 பேரும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அந்த சீனரிய அப்படியே பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம். அந்த மாரி ஒரு ஹோட்டல் அங்க. அந்த டாப்ல. அதில ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமே அங்கருந்து ஐஸ் பேலஸ் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. அதுக்கு முன்னால அந்த ஹோட்டல்ல இருந்து வெளிய வந்தோனே பார்த்தா, அ காக்கா மாரி மூக்கு மட்டும் மஞ்சளா இருக்குது. அந்த காக்கா மாரி இருக்கு. அது வந்துட்டு ரொம்ப விளையாட்டு காமிச்சிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம். இது வந்து ஒரு பாஸ்போர்ட்னாங்க. அங்க வந்துட்டு முடிச்சுட்டு போறப்போ அதில ஸ்டாம்ப் பண்ணிக்கிட்டா, நம்ம டாப் ஆஃப் த மவுண்டன்ல ஏறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாம். அப்புறம் பாருங்க இதில இந்த மலையிலக்குள்ள ரோலெக்ஸ் வாட்சுக்கு அட்வர்டைஸ்மென்ட்டு, அதுக்கு இதுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மென்ட் வச்சு டிவிலாம் பெருசு பெருசா வச்சு, அந்த பனி குகைக்குள்ள போறோம் பாருங்க. என்டர் ஆயிட்டுருக்குறோம். அத காமிக்கிறேன் பாருங்க. அத வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் நடந்து போறப்ப பார்த்தீங்களா, அதுல எல்லாம் பைப் லைனு எல்லாம் போட்டுட்டு, ஃபுல்லா ஜில்லுன்னு இருக்குதுங்க. இதுல வந்து இந்த ஜாக்கெட்லாம் போடாம, காதுல போட்டுக்காமலாம் அங்க நடக்கவே முடியாது. இது வந்து ரிசர்ச் சென்டர்ன்னு சொல்லிட்டு, அட்மாஸ்பியர் அண்ட் கிளைமேட் ரிசர்ச் சென்டர்ன்னு அதுக்கு ஒண்ணு கூட்டிட்டு போனாங்க. அங்க உள்ள போயிட்டு, அங்க வந்துட்டு நெறையா வந்து இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி, அவ்ளோ அழகா வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் போய் பார்த்தோம் ரிசர்ச் சென்டர்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கங்க நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதுதான் சொன்னேன் பாருங்க, அந்த பீக் வந்து மஞ்ச கலர்ல இருக்குதுங்க அந்த காக்காக்கு. அந்த காக்காவுக்கு மூக்கு மட்டும் அப்படி இருக்குது. காக்காவா என்னன்னு தெரியல. அது வந்து ஒரு லேடி வந்து அதுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் நான் வீடியோ எடுத்தேன் அங்க, அந்த மலை மேல. அவங்க ஒண்ணும் சொல்லல. எடுத்தத பார்த்தாங்க, ஒண்ணும் சொல்லல. அதுக்கப்புறம் இவங்கலாம் என்னோட வந்தவங்க. அங்க பாருங்க, எவ்ளோ இதுல டீப்பா வந்துட்டு ஏதோ வேலை செஞ்சுட்டுருக்காங்க. ஒர்க் நடந்துட்டுருக்கு. அங்க ஒரு ஜீப் போயிட்டே இருக்குது பாருங்க. அப்புறம் இங்கேயும் பாருங்க, கயிறு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம மக்கள் மாரியே அங்க ஃபாரினர்ஸும் ஏதாவது வேண்டிக்கிட்டு கயிறு கட்டுவாங்க போல இருக்கு. அதெல்லாம் கயிறு கட்டி, அது வேண்டிக்கிட்டு வச்சிருந்தாங்க. நான் சும்மா அத வேண்டிட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது டாப் ஆஃப் த மவுண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் போட்டு, அங்க வந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்க சொன்னாங்க. எல்லாரும் அங்க நின்னு, அந்த டாப் ஆஃப் த மவுண்டைன் இதுதான் யூரோப்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி. அந்த இடத்துல நின்னு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். பாருங்க எப்படி பனி இருக்குது பாருங்க. அந்த கார்னர்ல போயிட்டு டைட்டானிக் மாரி நின்னு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நானும் சரி அத எடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த என்ன ஜுங் ஃப்ரோசோஸ் டாப் ஆஃப் யூரோப் அப்படின்னு போட்டு, அது ப்ளஸ்ங்கிறது வந்து அவங்களோட ஃபிளாக். ஃபிளாக் சைன். சுவிட்சர்லாந்தோட ஃபிளாக் அதுதான். ப்ளஸ் தான். அது மாரி அப்புறமே இந்த ஒரு ஹார்ட்டின் போட்டு வச்சிருந்தாங்க. அதில நான் ஹார்ட்டின் மாரி கை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்தோனே, எல்லாரும் வந்து எங்க குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த இடத்துல நின்னு ஹார்ட்டின் மாரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறவங்க 2 பேர் 2 கைய வச்சு எடுக்க சொன்னேன். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நான் அது மாரி சொன்னது. அவங்களும் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நெறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறவங்கலாம் அந்த ஹார்ட்டின்ட்ட நின்னு ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மலைய பாருங்க. பாருங்க அந்த லேக் பாருங்க. நான் போன வீடியோல காமிச்சிருப்பேன் ஒரு லேக்கு. அது வந்து நாங்க கீழ போறப்ப பார்த்தது. இங்க மேல இருந்து பார்க்குறப்ப அது எத்துணூண்டு இருக்குது பாருங்க அந்த லேக்கு. அது வந்து அங்கங்க இருந்து எடுத்தோம். அந்த லேக் வந்து எப்படி எப்படி தெரியுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக எடுத்துக்கிட்டே இருந்தோம். அந்த வீடியோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த லேக் எப்படி தெரியுது பாருங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது பாருங்கன்னு சொல்லிட்டே இருந்தாரு எங்க கைடு. அத பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அங்க இருந்த எல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் நெறைய எடுத்துக்க சொன்னாங்க. அதுக்கப்புறமே வந்து ஆஃப்டர்நூன் ஃபுல்லா வந்து அதுதான். அப்புறம் அங்க வந்து ஐஸ் பேலஸ் கூட்டிட்டு போனாங்க. இது பாருங்க. அப்படியே சும்மா ஃபுல்லா லைட் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேவ்க்குள்ள போனோம். அந்த கேவ்க்குள்ள போயிட்டு, அங்க வந்து எல்லாம் லைட்டு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. அங்க சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. அங்க அந்த சயின்டிஸ்ட் சிலை அது இது வச்சிருந்தாங்க. அப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப ஒரு வேர்ல்டு மாரி போட்டு, அதுக்குள்ள வந்து சுவிட்சர்லாந்து எப்படி இருக்குங்கிறதெல்லாம் காமிச்சு, அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த கேவ் பாருங்க, ஃபுல் கேவ் பாருங்க. எவ்வளோ நல்லா இருந்ததோ, அவ்வளோ நல்லாயிருக்கும். அங்கங்க இது வச்சிருந்தாங்க. அங்க எல்லாம் நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, இது பாருங்க. இது அப்படியே எக்ஸ்கலேட்டர் மாரி, அதில அப்படியே நடந்து போயிட்டே இருக்கணும். அது 2, 3 தாண்டுன உடனே, அ ஐஸ் எல்லாம் கார்விங் பண்ணதெல்லாம் வந்துச்சு.
அதுக்கு முன்னால் லேசர் வச்சு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இதை குகையை பார்த்தோம். 2-3 குகை எக்கச்சக்கமாக நடந்து நடந்து 22,000 ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு வச்சோம். நான் வந்து இந்த வீடியோ வந்து 22 மினிட்ஸ்லேருந்து 11 மினிட்ஸ் குறைச்சி அப்புறம் 6 மினிட்ஸ் குறைச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ வீடியோ எடுத்திருப்பேன்னுட்டு. இதெல்லாம் பனி பாருங்கள், சுற்றியும் பனி, தொட்டாவே ஜில்லுன்னு இருக்கும். அந்த பனி குகைக்குள்ளே இந்த பக்கம் போனால் ஐஸ் பேலஸ் இருக்குது பாருங்கள், பீரெல்லாம் பேர், கரடி பொம்மை, நாய் பொம்மை எல்லாமே அப்படியே ஐஸ் கார்விங்கில் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கரையவே கரையாது, அப்படி இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு ஹார்ஸ் ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நான் தலைகீழ எடுத்துட்டேன். அந்த ஹார்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் தெரியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய பொம்மைங்க எல்லாமே கார்விங் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் இது சுவிட்சர்லாந்து அவங்க ஃப்ளாக் வச்சு அவங்க கண்ட்ரியோட இது வந்து டாப் ஆஃப் த யூரோப் அப்படின்னு போட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதுவும் ஐஸ்லேயே கார்விங் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்தோம். இது பாருங்கள், ஒரு இது மாதிரி டைனோசர் மாதிரி ஒன்று. அப்புறம் நான் ஒரு குகை மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அங்கே நின்று அந்த லைட்டில் பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாங்கள் கப்பலாக போய் ஃபோட்டோ எடுத்தாங்க. நான் தனியாக போனதுனால சரி ஒரு ஷார்ட்ஸ்க்கு ஒரு டான்ஸ் போடலான்னு சொல்லிட்டு பனி விழும் மலர் வனம் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு முதலே உங்களுக்கு போட்டுட்டேன். அதுக்கப்புறமே இதெல்லாம் பாருங்கள், ஈகிள் அப்படியே கார்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஈகிள் அப்படி நல்லா இருந்துச்சு. அப்புறம் பெங்குவின்ஸ் நடந்து வர மாதிரி ஒரு எஸ்கிமோ குகையிலேருந்து அந்த இது வச்சுருந்தாங்க. அப்புறம் பாருங்கள், டாப் ஆஃப் த யூரோப்னு போட்டிருக்கு. அதை நான் தலைகீழ எடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பேத்திகிட்ட கொடுத்து அதை அப்படியே எடுக்க சொன்னேன். அந்த டாப் ஆஃப் த யூரோப்பில் எல்லோரும் நின்று குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அங்கே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தோம்.